ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜாவாவில் ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ்னால் என்ன? ஜாவாவில் 4 டைப் ஆஃப் ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் இருக்குது. பப்ளிக், ப்ரொடெக்டட், ப்ரைவேட், டிஃபால்ட். இது எல்லாமே ஒவ்வொரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்டாக செக்யூரிட்டி கன்சர்னுக்காக தான். இது எப்படி நமக்கு ரியல் டைமில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னோட எக்லிப்ஸ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே ஃபர்ஸ்ட் நான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ போயிட்டு ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இங்கே ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ்குள்ளே எஸ்ஆர்சி இருக்குது. இந்த எஸ்ஆர்சிக்குள்ளே எதுவுமே இல்லை, ஜஸ்ட் எஸ்ஆர்சி மட்டும் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ண போகிறேன். இது ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறேன். அந்த பேக்கேஜ்குள்ளே தான் நம்ம கிளாஸஸ் எல்லாமே பண்ணி கோட் எழுதுவோம். ஸோ இந்த பேக்கேஜில் ஃபஸ்ட்டு பேக்கேஜ் _1 அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? நான் 2 பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் அதோட ஆக்சுவல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பேக்கேஜ் _2. ஓகே, இப்போ பேக்கேஜ் 1ல் ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? சூப்பர். இப்போ நான் கிரியேட் பண்ண உடனேவே எனக்கு இங்கே பப்ளிக்னு சொல்லி ஃப்ரண்ட்டில் வந்துடுச்சு. ஓகே, ஒரு கிளாஸில் ஒரு ஃபைலில் உங்களுக்கு ஒரு பப்ளிக் கிளாஸ் தான் இருக்கணும். ஓகே, ஆல்சோ எந்த நேமில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேமில் உங்களுக்கு வந்து பப்ளிக் கிளாஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே ஒரு மெயின் ஃபங்க்ஷன் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். இங்கே ஹெலோன்னு சொல்லி நான் ரன் பண்ணுறேன். ஸோ நார்மலாக நம்ம பண்ணுறது தான். ரன் பண்ணுறேன், அவுட்புட் வருது. ஓகே, இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், இன்னொரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். பப்ளிக் டீச்சர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு எரர் வருது. ஏன்? ஒரு பப்ளிக் தான் இருக்க முடியும், பப்ளிக் கிளாஸ் டீச்சர். எரர் வருது ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் பப்ளிக்னு போட்டிருக்கேன். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணணும். இப்போ நான் இங்கே கிளாஸ் டீச்சர்னு போடுறப்ப எனக்கு எரர் வரல. ஓகே, சூப்பர். இப்போது இந்த கிளாஸ் டீச்சருக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், இன்ட் ஓகே ஸ்ட்ரிங் t_name டீச்சர் நேம் ஈக்குவல் டு பிரவீன்னு சொல்லி நான் போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரிங்க்கு முன்னாடி இங்கே தான் நான் வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், பப்ளிக்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு போடுறேன். ஓகேவா? பப்ளிக்னு சொல்லி போடுறேன். அப்போது t_name அப்படின்ற இந்த வேரியபிள் பப்ளிக்காக இருக்குன்னு அர்த்தம். t_name அப்படின்ற இந்த வேரியபிள் பப்ளிக்காக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் அந்த வேரியபிளை இங்கே நான் வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஹெலோன்னு இருக்கிற இடத்துக்குள்ள t_name அப்படின்னு சொல்லி இந்த வேரியபிளை நான் இங்கே பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வேரியபிளை நான் இங்கே பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு எரர் வருது. எப்படி இந்த வேரியபிளை நான் ஆக்சஸ் பண்ணுறது? ஓகே, அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். எதுக்குன்னா, இந்த கிளாஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அப்போ தான் அந்த கிளாஸ்க்கு உள்ளே இருக்கிற ஆட்ரிபியூட்டை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போது டீச்சர் t1 = நியூ டீச்சர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போது t1.tname போடுறேன். இப்போ என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. கரெக்டாக? சூப்பர், பக்கா. இப்போ நான் இந்த பப்ளிக்கை ப்ரைவேட்னு மாற்றுறேன். அழகாக இந்த பப்ளிக்கை நான் ப்ரைவேட்னு மாற்றுறேன். இப்போது நான் இதை ரன் பண்ணுறப்ப எனக்கு எரர் வருது. அதே மாதிரி இந்த கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் உள்ளே இருக்கிற வேல்யூவை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனாலும் எனக்கு எரர் வருது. ஏன் அப்படின்னா, டீச்சர் t_name இஸ் நாட் விசிபிள். இது வந்து வெளியே இருக்கிற கிளாஸஸ்க்கு விசிபிளாக இருக்காது. ஆனால் இப்போ நான் இதுக்குள்ளேயே வாய்ட் டிஸ்பிளேன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுதி இதுக்குள்ளே நான் t_nameன்னு சொல்லி நான் போடுறேன். இப்போது ஆப்ஜெக்டை வச்சு நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு பிரவீன்னு சொல்லி ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ப்ரைவேட்டாக இருக்குது ஒரு வேரியபிள் அப்படின்னா அதை அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த கிளாஸை தாண்டி வெளியே ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போது ப்ரைவேட் ஸ்ட்ரிங் t_name, இந்த t_name அது கிளாஸ்க்குள்ளேயே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனில் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னால் யூஸ் பண்ண முடியுது. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை மட்டும் தான் கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனில் இருந்து இது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஆனால் இதையே நான் வந்து இந்த இடத்துல t.displayன்னு போடாமல் sysoutல நான் டேரெக்டாக t1.t_nameன்னு சொல்லி நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு எரர் வருது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு பப்ளிக்கும் ப்ரைவேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகேவா? பப்ளிக் அப்படின்னா எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கேன் பி ஆக்சஸ் ஃப்ரம் எனிவேர். அதுவே ப்ரைவேட் அப்படின்னா அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சூப்பர். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி காட்டுறேன். அழகாக கவனிங்க. இந்த டீச்சர் அப்படின்ற இந்த டீச்சர் கிளாஸை நான் இங்கே போடாமல் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பேக்கேஜ் 1க்குள்ளேயே இன்னொரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். டீச்சர்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ டீச்சர்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டீச்சர் கிளாஸுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஓகே, ஆல்ரெடி இங்கே வந்து நம்ம டீச்சர் கிளாஸ் இங்கே வந்து சேவ் பண்ணிக்கோங்க. Ctrl+S கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். ஸோ கோட் சேஞ்ச் ஆகாததுனால எனக்கு எரர் காட்டியிருக்கு. இப்போ நான் இங்கே வந்து int salary = 1000, டீச்சருக்கு salary = 1000ன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க. இது வேறு கிளாஸ், இது வேறு கிளாஸ். ஆனால் ரெண்டுமே ஒரே பேக்கேஜ்குள்ளே தான் இருக்குது. இப்போ நான் இங்கேருந்து அந்த டீச்சர் கிளாஸை நான் வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். டீச்சர்
T1 ஈக்குவல் டு நியூ டீச்சர் சிஸ் அவுட் T1 டாட் சேலரி. எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், எனக்கு அவுட்புட் வருது. ஓகே, ஸோ இந்த டீச்சருக்குள்ளே இருக்கிற இந்த இன்ட் சேலரி இப்போ நான் ப்ரைவேட்டாக மாற்றிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் இது திரும்ப ப்ரைவேட்டாக மாற்றிட்டு ஸ்டூடெண்ட்டில் போய்ட்டு நான் ரன் பண்ணுறேன், எனக்கு எரர் வருது. ஏன்னா டீச்சருக்குள்ளே இருக்கிறது ப்ரைவேட். ஸோ இந்த மாதிரி கிளாஸை நம்ம ஒரே ஃபைலில் தான் போடணும்னு அவசியம் இல்லை, தனித்தனி ஃபைலில் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஜென்ரலாக பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தனித்தனி ஃபைலில் போட்டு தான் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட் கிளாஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்குள்ளேருந்து நான் என்ன பண்ணுறேன், டீச்சர் கிளாஸை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த டீச்சர் கிளாஸில் இருக்கிற சேலரியை இங்கே ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது ப்ரைவேட்டாக இருக்கிறதுனால என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இங்கே நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். வாய்ட் டிஸ்பிளே சேலரி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த சேலரியை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கேருந்து T1 டாட் சேலரின்னு போடுறதுக்கு பதிலாக இங்கேருந்து நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் அதை கால் மட்டும் பண்ணுவேன். T1 டாட் டிஸ்பிளே சேலரி மட்டும் நான் கால் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒர்க் ஆகும். ஓகே, சூப்பர். பப்ளிக்குக்கும் ப்ரைவேட்டுக்கும் நமக்கு புரிஞ்சிருச்சு டிஃப்ரென்ஸ். கரெக்டாக? இப்போ நான் உங்களுக்கு ப்ரொடெக்டட்னா என்ன அப்படின்னு சொல்லி தர போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டீச்சர் டாட் ஜாவா அப்படின்ற இந்த ஃபைலை டெலிட் பண்ணிட்டு, ஓகே, டீச்சர் டாட் ஜாவா ஃபைலை வந்து டெலிட் பண்ணிட்டு இந்த டீச்சர் ஃபைலை பேக்கேஜ் 2ல் க்ரியேட் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க, இது வந்து செகண்ட் பேக்கேஜ். ஓகேவா? இங்கே வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். டீச்சர் அப்படின்ற இந்த கிளாஸை நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பேக்கேஜ் இருக்குது, டீச்சர்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஓகே, சாரி, ரெண்டும் ரெண்டும் ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ் பேக்கேஜ் 1ல் இருக்குது, டீச்சர்ன்ற கிளாஸ் பேக்கேஜ் 2ல் இருக்குது. ஓகே, சூப்பர். இப்போது திரும்பவும் அதே மாதிரி இங்கே நான் என்ன பண்ணுறேன், நல்லா கவனிங்க, திரும்பவும் அதே மாதிரி இன்ட் சேலரி ஈக்குவல் டு 1000, சேலரி வந்து 1000னு சொல்லி நான் போடுறேன். ஓகேவா? இப்போ நான் ஸ்டூடெண்ட் இதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன், சேவ் பண்ணிக்கிறேன், இங்கேயும் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க, பேக்கேஜ் 2க்குள்ளே இருக்கிற டீச்சரோட சேலரியை நான் வந்து பேக்கேஜ் 1ல் இருக்கிற ஸ்டூடெண்ட் டாட் ஜாவாலேருந்து ஆக்சஸ் பண்ணணும். அப்போது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், பேக்கேஜ் 2ல் இருக்கிற டீச்சர் கிளாஸை நான் வந்து இம்போர்ட் பண்ணணும். நல்லா கவனிங்க, இம்போர்ட் பேக்கேஜ் 2, இம்போர்ட் பேக்கேஜ் _2 டாட், எனக்கு என்ன வேணும், இங்கே இருக்கிற இந்த டீச்சர் கிளாஸ் வேணும். கரெக்டாக? ஸோ நான் இந்த டீச்சர் கிளாஸை மட்டும் இங்கே இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த டீச்சர் கிளாஸுக்கு என்னால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்க முடியும். டீச்சர் T1 ஈக்குவல் டு நியூ டீச்சர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சிஸ் அவுட்டில் T1 டாட் சேலரின்னு போடுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், எனக்கு எரர் வருது. ஓகே, நல்லா கவனிங்க, பேக்கேஜ் 1ல் இருக்கேன். ஓகே, பேக்கேஜ் 1ல் இருக்கேன், பேக்கேஜ் 2ல் டீச்சர் இருக்குது. இங்கே நான் எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருமே போடலை, பப்ளிக்கும் இல்லை, ப்ரைவேட்டும் இல்லை, ப்ரொடெக்டடும் இல்லை. ஓகே, ஜஸ்ட் டிஃபால்ட்டாக இருக்குது. டிஃபால்ட்டாக இருக்கிறத என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டால் ஆக்சஸ் பண்ண முடியல. ஆனால் ஒரே பேக்கேஜ்குள்ளே இருக்கிறப்ப என்னால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, ஒரே பேக்கேஜில் இருக்கிறப்ப என்னால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ நான் இதே இந்த இடத்துல பப்ளிக்னு போடுறேன், இதை நான் பப்ளிக்னு மாற்றினோன்னே இப்போ என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, பப்ளிக் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பேக்கேஜாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் பப்ளிக்கால் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டாக இருந்துச்சு, நம்ம எந்த எதுவுமே நம்ம செட் பண்ணல அப்படின்னா அந்த பேக்கேஜ்குள்ளே மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த பேக்கேஜை தாண்டி வெளியே இன்னொரு பேக்கேஜில் இருக்கிறத நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதாவது பேக்கேஜ் 1க்குள்ளே இருக்கிற கிளாஸ்ல இருந்து எல்லாத்தையுமே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இஃப் இட் இஸ் டிஃபால்ட். எதையுமே நம்ம செட் பண்ணல அப்படின்னா. ஆனால் எதுவுமே நம்ம செட் பண்ணாமல் ஒரு பேக்கேஜ்லேருந்து இன்னொரு பேக்கேஜுக்கு நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. பப்ளிக்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அப்படியே ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போது உங்களுக்கு டிஃபால்ட்டோடதும் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போது ப்ரொடெக்டட் பற்றி பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ இந்த டீச்சரில் நான் என்ன பண்ணுறேன், இந்த இன்ட் சேலரி வந்து டிஃபால்ட்டாக இருந்தால் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல, ப்ரொடெக்டடாக மாற்றி பார்க்குறேன். ஓகே, ப்ரொடெக்டடாக மாற்றி பார்க்குறேன். இப்போ என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு சொல்லி பார்க்குறேன். இப்போயும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியலை. ஓகே, இப்போயும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியலை. ஆனால் நல்லா கவனிங்க, நான் டீச்சர்னு சொல்லி டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், என்னால் ஆக்சஸ் பண்ண முடியலை. ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்டில் இருந்து நான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு வைங்களேன், ஸ்டூடெண்ட் எக்ஸ்டென்ஸ் டீச்சர், இங்கேருந்து நான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் டீச்சருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் S1 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் சிஸ் அவுட் S1 டாட் சேலரி. இப்போ நான் ரன் பண்ணுறப்ப இப்போ என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஓகே, ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. பப்ளிக் அப்படின்னா எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் அப்படின்னா ஒரே கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்து ப்ரொடெக்டட் அப்படின்னா ஒரே பேக்கேஜ்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரே பேக்கேஜ்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ப்ரொடெக்டடாக இருக்கிறப்ப நோ ப்ராப்ளம், கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ பாருங்க, திரும்ப நான் இந்த இடத்துல டீச்சர், ஓகே, ஜஸ்ட் நான் இங்கே வந்து ஸ்டூடெண்ட் 2ன்னு சொல்லி இன்னொரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, கிளாஸ் ஸ்டூடெண்ட் 2ன்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் 2ல இன்ட் மேக்ஸ் ஈக்குவல் டு 13 போடுறேன். இதை வந்து நான் வந்து ப்ரொடெக்டட்னு போடுறேன். ஓகே, ஸோ இப்போ ஸ்டூடெண்டால இந்த எக்ஸ்டென்ஸ் டீச்சர் எடுத்துடலாம். இப்போ இங்க இருந்து இந்த ஸ்டூடெண்ட் 2க்கு நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஸ்டூடெண்ட் 2 ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் 2 S1 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் 2
ஸோ S1 டாட் மேக்ஸ்ன்னு நான் போட்டேன் அப்படின்னா என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஓகே, ஒரே பேக்கேஜ் தான். நல்லா பாருங்கள், ஒன்றுன்ற ஒரே பேக்கேஜ்குள்ளே ரெண்டுமே இருக்குது. அப்போ ஒன்லேருந்து டிஃபால்ட்டாக என்னால் இன்னொன்று ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. ப்ரொடெக்டடாக இருந்தாலும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. பப்ளிக்காக இருந்தாலும் அழகாக கவனிங்க, பப்ளிக்காக இருந்தாலும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. அதே நேரத்தில் எதுவுமே போடாமல் டிஃபால்ட்டாக விடுறேன், டிஃபால்ட்டாக விட்டாலும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஓகே, ஸோ ப்ரொடெக்டடாக இருக்குது அப்படின்னா ஒரே பேக்கேஜ்குள்ளே உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதர் பேக்கேஜ்லேருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அதர் பேக்கேஜ்லேருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், டீச்சர் பேக்கேஜ் 2ல் இருக்குது. ஓகேவா, பேக்கேஜ் 2ல் இருக்கிறத ப்ரொடெக்டட்னு இருக்குது. அப்போது இதை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கிளாஸ் இந்த டீச்சர் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஏதாவது ஒரு கிளாஸ் இந்த டீச்சர் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் என்னால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நான் இப்படி நான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் வருது. இங்கே பாருங்கள், எரர் வருது. பட் அதுவே நான் இந்த ஸ்டூடெண்ட்டை எக்ஸ்டென்ஸ் டீச்சர், அந்த டீச்சர் கிளாஸை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு டீச்சருக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் ஸ்டூடெண்ட் S1 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் S1 டாட் சேலரி இந்த மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னா என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். ஸோ இதுதான் ப்ரொடெக்டட். எகெயின் டிஃபால்ட் அப்படின்னா சேம் பேக்கேஜ்குள்ளே உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த பேக்கேஜுக்கு வெளியே இருக்கிறத உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ உங்களால் வந்து கிளாஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறது பப்ளிக்கில் தான். நீங்கள் வந்து ஒரு பேக்கேஜிலேருந்து இன்னொரு பேக்கேஜில் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா பப்ளிக் கிளாஸஸ் தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இந்த டீச்சரில் நான் வந்து இன்னொரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் டம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து ஜஸ்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இந்த ஸ்டூடெண்ட்லேருந்து அந்த டம்மி அப்படின்ற கிளாஸ் ஆக்சஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன் அப்படின்னா என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, இந்த ஸ்டூடெண்ட்லேருந்து 2 டாட் டீச்சர்னு என்னால் இம்போர்ட் பண்ண முடியுது, ஆனால் 2 டாட் டம்மின்னு என்னால் இம்போர்ட் பண்ண முடியலை. ஓகே, ஒரு பேக்கேஜ்லேருந்து இன்னொரு பேக்கேஜில் இருக்கிற பப்ளிக் கிளாஸஸ் தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, சூப்பர். ஸோ உங்களுக்கு இப்போது ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எகெயின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, see you next video. Bye bye.